إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முறித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்றும் நிலச்சுமா என்று கூறி இன்றைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின். ஹலால் தெளிவாக இருக்கிறது, நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹராமும் தெளிவாக நம்முடைய மார்க்கத்தில் என்னவென்று விளக்க வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, இந்த காலகட்டம் எப்படி ஆகிவிட்டது என்றால், எது நமக்கு தோதுவாக இருக்கிறதோ, எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, மேலும் எது நமக்கு விருப்பத்திற்கு உள்ளதாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஹலாலாக்கி கொள்ளக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கும். அதுபோல் எதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லையோ, எதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இல்லையோ அதையெல்லாம் ஹராமாக்கி கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் மார்க்கத்தில் அதெல்லாம் ஹலால். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின். ஒருவர் ஒரு சமூகத்தை சார்ந்து அவர்களை பின்பற்றுகிறான் என்றால் அவன் அச்சமூகத்தை சார்ந்தவன். அதேபோல் மறுமை நெருங்கும் அந்த காலத்திலே மனிதர்கள் மாற்றுவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். பெண்கள் ஆண்களை போல் ஆவார்கள், ஆண்கள் பெண்களை போல் ஆவார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுகிறார்கள், சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மீது யார்? முஷப்பிஹீன பின் நிஸா மினர் ரிஜால். ஆண்களிலே யாரெல்லாம் பெண்களை போல் அவர்களுடைய ஒப்பனையாக ஆடைகளையும் அணிகலன்களையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அதுபோல் வல்முஷப்பஹாத் பிர்ரிஜால் மினன் நிஸா, அந்த பெண்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பெண்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும்.
யார் என்றால் ஆண்களையும் ஆண்களுடைய ஆடைகளையும் பின்பற்றக்கூடிய ஒப்படை கொள்ளக்கூடிய அந்த பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், "குது ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸாஜித்." நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இதை சிலவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அழகு என்பது இந்த இடத்திலே ஆண்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். பள்ளியில் தொழுவது அவர்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு வீடு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய அழகை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பற்றிக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஜீனா என்பது என்ன? அந்த ஜீனா என்பது உள்ளுடைய சுத்தமும் ஆடையுடைய சுத்தமும், ஆடைகளில் சிறந்த ஆடை நல்ல ஆடையும் பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை மக்கள் தமக்கு ஏற்ற மாதிரி, தமக்கு ஏற்றவாறு, தமக்கு பிடித்தவாறு அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை மாற்றி அமைத்து அவர்கள் ஜீனா என்பது இங்கே அல்லாஹ் சொன்ன இந்த விஷயம் அணிகலன்களாகும். ஆண்களும் அணிகலன்கள் அணிகலாம் என்று சொல்லி மக்களை நிறையவர்கள் குழப்பித் திரிகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் இதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த ஒரு ஹதீஸும் பதிவாக இல்லை என்றால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது யாரும் அதை அணியவில்லை. அதற்காக தான் இதற்கு எதிராக எந்த ஒரு ஹதீஸும் பதிவாகவில்லை. மோதிரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உம்மு ஸலமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் வருகிறது. ஒருவர் தங்க மோதிரத்தை அணிந்து வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தங்க மோதிரத்தை பிடுங்கி தரையில் எறிந்து விட்டார். எறிந்துவிட்டு சொன்னார், நீ உன்னுடைய இந்த விரலிலே நெருப்புடைய கங்கை வைக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். உடனே இல்லை யா ரசூலல்லாஹ், அப்பொழுது எதற்காக நீ தங்க மோதிரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாய்? அது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. உடனே அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு மக்கள் சொன்னார்கள், அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கொள். அதை உருக்கி வேற ஏதாவது செஞ்சு உன்னுடைய பெண்களுக்கோ உன்னுடைய வீட்டார் பெண்களுக்கோ நீ அதை என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கொள். நீ பயன்படுத்தாத, தூக்கி போட்ட அந்த மோதிரத்தை எடுத்துக்கோ. அந்த சஹாபி மறுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு செய்த அந்த செயல், அவர் தூக்கி எறிந்ததை நான் எடுக்க விரும்பவில்லை என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில் 3 விதத்தை நம்முடைய உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் குறிக்கிறார்கள். பொதுவாக தங்கம் வெள்ளி ஹராம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது எந்த விஷயத்தில்? வெசல்ஸ், பாத்திரம், அல் அவானி, லா தஷ்ரபு வலா தஅகுலு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்கள் உண்ணாதீர்கள், பருகாதீர்கள். வெள்ளியிலும் தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். அப்படி யாரெல்லாம் இங்க இடத்திலே விழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் சொர்க்கத்தில் தங்கமும் வைரமும் வைடூரியமும் வெள்ளியும் நமக்கு ஹலாலாக்கப்படும். ஆனால் இந்த உலகத்திலே ஒருவர் அதை ஹலாலாக்கி கொண்டால் உண்வதில் பருகுவதில் நாளை அது அவர்களுக்கு மஹரூமாக்கப்படும். அது ஹதீஸில் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பொதுவாக ஆணும் பெண்ணும் சரி, தங்கத்தில் செய்யப்பட்ட தட்டுகளிலும் சரி, வெள்ளியால் செய்யப்பட்ட தட்டுகளிலும் சரி, கோலைகளிலும் சரி, குடிக்கக்கூடிய பானம் அந்த கிளாஸ்களிலும் சரி, உண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது. அந்த பெண்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும். யாரெல்லாம் ஆண்களை ஒப்பனை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களும் சாபத்துக்குள்ளாகட்டும் என்று சொன்னார்கள். பொதுவாக லானத் செய்வது மார்க்கத்தில் கூடாது. இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் நாவினால் லானத் செய்திருக்கிறார்கள் என்றால் யோசியுங்கள், ஒரு மிகப்பெரிய பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அதை ஹலால் என்று எண்ணி அதை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் சிலருடைய அச்சம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறு அவர்கள் தொழுகையில் உணரக்கூடிய நிலையில் நாம் பார்க்கிறோம்.
தொழுகையில் நாம் அதை அணிந்து தொழுகலாமா என்று கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் உலமாக்களிடத்திலே இன்று வருகிறது. நான் செயின் போட்டிருக்கேன், பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், தொழுகலாமா? தொழுக கூடுமா? தொழுக கூடுறது கூடாது ஒரு பக்கம், அது கூடும். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒது இருக்கா, தொழுக கூடும். சுத்தமான ஆடை இருக்கா, தொழுகை கூடும். குளிப்பு கடமை இல்லாம இருக்கியா, தொழுக கூடும். இந்த அணிகளுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த அணிகளுக்கும் மார்க்க சட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த அணிகளுக்கும் மார்க்க சட்டத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. எதை ஹராம் என்று சொன்னார்களோ அதை அணிந்து ஒருவர் தொழுகிறார் என்றால் அந்த தொழுகையில் இருந்து அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த முழு நன்மை அவருக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய உடலில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய உடலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் அணிந்து கொண்டு அவர் தொழுகையை நெருங்கிறார் என்றால் யோசியுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் முழுமையாக கொடுக்கப்படாது. தொழுகை கூடிவிடும், நன்மைகள் முழுமையாக கிடைக்காது. நம்முடைய மார்க்கத்திலே விளக்கம் பேசக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள், நிறைய கூட்டம் இருக்கிறது. மனதை குழப்பக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அறகுறையாக அறிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன விளங்குகிறதோ, எந்த ஹதீஸ் அவர்களுக்கு தென்பட்டு எது அவர்களுக்கு சரியாக தோன்றுகிறதோ அது புகாரியில் இருந்தால் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு புகாரியில் இருந்த ஹதீஸ் கூட அவர்களுக்கு சரியாக தோன்றவில்லை என்றால் அந்த ஹதீஸை அவர்கள் விளக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் சொல்வதையெல்லாம் நம்முடைய சமூகத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்டு அமல் செய்கிறாங்க. என்ன? வெளியிலே ஆண்களுக்கு எல்லாம் ஹலால் தான், அவர்கள் என்ன இஷ்டம் என்றாலும் செய்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அழகுக்காக, ஆசைக்காக, பெருமைக்காக நீங்கள் அணியக்கூடிய அந்த அணிகலன்கள் மார்க்கத்தில் உங்களுக்கு ஹராம். மோதிரத்தை தவிர அது அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்தார்கள், சஹாபாக்கள் அணிந்தார்கள், தாபையின்கள் அணிந்தது. இதெல்லாம் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. எந்த ஒரு சஹாபியும் செயினையும் பிரேஸ்லெட்டையும் கையிலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சங்கிலியாகவும் கழுத்திலே சங்கிலியாகவும் வெள்ளியை கொண்டு அணிந்தார்கள் என்று ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா? கிடையாது. ஏன் இல்லை ஏன் இல்லை என்று கேட்கிறோமே, எதற்கு இல்லை? அவர்கள் அதை அணியவில்லை. அவர்கள் அதை தஸ்பீஹுன் நிசா என்று சொல்லி அவர்கள் கருதினார்கள். பெண்களுடைய ஒப்பனை என்று கருதி அவர்கள் என்ன செய்யவில்லை? அதை அணியவில்லை. ஆனால் இன்றோ நாம் என்னென்னமோ சாக்கு சொல்கிறோம். வியாதிகளுக்கு நல்லது, தொல்நோய்க்கு நல்லது, இப்படியெல்லாம் சொல்லி நிறையவர்கள் அணியக்கூடிய அந்த அணிகலன்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக தடிமனமாக இருக்கிறது. பார்க்கக்கூடிய பார்வைகளுக்காக ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஹராமான விஷயத்தையும் அழகாக செய்யக்கூடிய நிலை பார்க்கிறோம். அவர்கள் தொங்க விடக்கூடிய அந்த செய்திகளையும் கையில் இருக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட்டுகளும் எப்படி இருக்கிறது? ஹராமிலும் ஹராம், அது அழகான ஹராம். அதை அழகாக்கி காட்டக்கூடிய முறையிலே நம்முடைய சமுதாயத்தவர்கள் செய்கிறார். இதில் இன்னொரு விஷயமும் அடங்கும். மாற்று மத சமுதாயங்களை நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கலாம், நிறையவர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு எந்த ஒரு தடுப்பும் கிடையாது இந்த விஷயத்திலே. அவர்கள் எவ்வளவு வேணாலும் இந்த உலகத்திலே அதை அனுபவித்துக் கொள்ளலாம். அப்படி அவர்களை பார்த்தும் சிலவர்கள், இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த விஷயத்திலே இறங்குவது உண்டு. நடிகர்களை பார்த்து அவர்கள் பின்பற்றுவது உண்டு. நிறையவர்கள் பணிகிறார்கள், செய்கிறார்கள் என்று பார்த்து நிறையவர்கள் செய்யக்கூடிய அமலை பார்த்து அவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே லைஃப் ஸ்டைலாக கொண்டு வருவது உண்டு. யாரும் ரசூலுல்லாஹை லைஃப் ஸ்டைலாக மாற்றியது கிடையாது. தாடியை வளர்க்க சொன்னா மூஞ்ச சுளிக்கிறான், தாடியை வளர்க்க சொன்னா மூஞ்ச சுளிக்கிறான். என்ன, இந்த சுண்ணத்தெல்லாம் என்னால செய்ய முடியாது, இப்பயே வயசாச்சுன்னு சொல்லி பொண்ணு கொடுக்காம வச்சிருக்காங்க, இதை எப்படி நான் செய்யறதுன்னு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்து கரண்டை காலுக்கு மேலே துணி அணிவது, இதை செய்ய சொன்னால் முகம் சுளிக்கிறார்கள். காரணம், இது ஃபேஷன். இப்படி நான் துணியை விட்டு இருந்தால் தான் நாளைக்கு எனக்கு மதிப்பு, 4 பேர் என்ன பார்க்கிறான். அந்த துணியையும் நாம் அடித்துக் கொண்டிருந்தால் என்னை வக்கடையாக பார்க்கிறார்கள், என்னை இலக்கணமாக பார்க்கிறார்கள். இந்த சுன்னத்தை எல்லாம் நாம் மறந்து விட்டோம். வெள்ளி செயின், வெள்ளி பிரேஸ்லெட், வெள்ளி இதெல்லாம் அணியலாம் என்று சொல்லி ஹலாலாக்கி கொண்டு
ஹராமை எல்லாம் ஹலாலாக்கி எது எது சுண்ணாவாக இருக்கிறதோ, தாடியை வளர்ப்பது சுண்ணா, மலிப்பது ஹராம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுக்கு கண்களுடைய புருவங்கள் மலிப்பதும் ஹராம், தாடியை மலிப்பதும் ஹராம். எதற்கு? யூதர்கள் தாடியை மலித்தார்கள், நசாராக்கள் தாடியை மலித்தார்கள். அவர்களுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடாது என்ற அமல்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று முஸ்லிம்களிடத்திலே அந்த ஆர்வம் எங்கே? இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அந்த ஆர்வம் எங்கே? ஆனால் ஹலாலை ஹராமாக்கி கொண்டு, ஹராமை ஹலாலாக்கி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். யோசியுங்கள் கண்ணியத்திற்குரியவரை, நாம் செய்யக்கூடியது நியாயமா அநியாயமா? மார்க்கத்தில் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு அதையெல்லாம் அமல் செய்யாமல் வைத்திருக்கிறோம். யோசி, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், அன்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று யோசியுங்கள். இந்த வெள்ளி என்ற விஷயத்திலே இவ்வளவு குழப்பங்கள், கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, சண்டையிட்டு, பிரச்சனையிட்டு, விவாதம் செய்து நிறையவர்கள் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே உயிருள்ள சுன்னத்தையும் புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் ஹராமாக கருதி, அவர்களுக்கு அது பிடிக்காதது என்று அவர்கள் கருதி அதையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். காரணம், என்னுடைய இஷ்டம், மை சாய்ஸ். யோசிங்க, மார்க்கம் எது நமக்கு சட்டமாக கொடுத்திருக்கிறதோ அங்கே உங்களுடைய சாய்ஸ் ஒன்றும் செல்லாது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த உலகம் என்பது சிறை வாழ்க்கை தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுன் லில் முஃமின் ஜன்னத் லில் ஆখিরা. ஜன்னத் என்பது அவர்களுக்கு ஆখিরাத்திலே தான். சொர்க்க வாழ்க்கை என்பது, சுகமான வாழ்க்கை என்பது அவர்கள் ஆখিরাத்து மட்டும்தான். இந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு சிறை, சிஜின், கூண்டு என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கூண்டிலிருந்து வெளியே வரக்கூடியவர்கள் நிறையவர்கள் இருக்கிறார்கள். அந்த கூண்டை விட்டு வெளியே வந்து வாழக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் என்ன காரணம் என்னும் சொல்லட்டும், என்ன காரணத்தையும் அவர்கள் காட்டட்டும், இவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லட்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? சஹாபாக்கள் செய்தார்களா? தாபீன்கள் அந்த அமல் செய்தார்களா? கிடையாது. அப்படிப்பட்ட அமல், அப்படிப்பட்ட ஒரு செயல், அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்கு எதுக்கு? இந்த உலக ஆசை வீணானது. இந்த உலக ஆசை மண்ணுக்கு சமம். அல்லாஹ்வுடைய அந்த திருமறையில அல்லாஹ் தன்னுடைய திருமறை தெளிவாக சொல்கின்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கையானது பெருமை அடிக்கக்கூடிய ஒரு பொருளாக தவிர வேறு எதுவும் கிடையாது. சரி, குடிக்கக்கூடிய பானம் அந்த கிளாஸ்களிலும் சரி, உண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது. மார்க்கத்தில் இது ஹராமா. இது இரண்டு பாலினம்க்கும், ஆணும் பெண்ணும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் யாரெல்லாம் இங்கு ஒழுகிறார்களோ, இங்கு வருகிறார்களோ, நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் அந்த இடத்திலே தடுத்து விடுவான். இத்தனைக்கும் அங்கே உள்ளே நுழையும் பொழுதே ஆடைகளும் ஆபரணங்களும் கொடுக்கப்பட்டுதான் நுழைக்கப்படுவார்கள். ஆனால் சிலவர்களுக்கு அல்லாஹ் அங்கே அவர்களுக்கு தடுக்கப்பட்ட அந்த விஷயம் கொடுக்கப்படாது. அவர்கள்லாம் யார்? இந்த உலகத்திலே அதை நியாமத் என்று எண்ணி, அதை ஹலால் என்று எண்ணி அணுகியவர்கள். திருமணத்தில் பார்க்கலாம், வெள்ளி தட்டுகளையும் வெள்ளி கோலைகளையும் பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு கொண்டு செல்வதை நாம் பார்க்கலாம். விருந்தினர்கள் வந்தால் அதை விருந்திற்காக அவர்களுக்கு விருந்திலே உணவை வைத்தும் தண்ணீரை வைத்தும் கொடுப்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் கூட அந்த காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, ஒரு சமூகம் அதை செய்கிறது, அதை பார்த்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தார்கள் செய்கிறார்கள் என்றால் முதல் விஷயம், அவர்கள் அச்சமூகத்தை சார்ந்து விட்டார்கள். மன் தஷப்பா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அடுத்ததாக, ஒரு ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை ஹலாலாக்கி அவர்கள் செய்கிறார்கள் என்றால் பாவத்திற்கு உள்ளாகி மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மனதில் வைக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், தங்கம் மற்றும் பட்டு ஆண்களுக்கு ஹராம். இது ஒரு சாரருக்கு மட்டும்தான் ஹராம். ஆண்கள் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது இவர்களுக்கு மட்டும்தான். அல்-தஹபு
வல் ஹரீர், கையில் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமுல் லிர்ரிஜால் வ ஹலாலுல் லின்னிசா, இது ஆண்களுக்கு ஹராமாகும் இந்த இரண்டு விஷயம், பெண்களுக்கு இது ஹலாலாகும். அதே போல் அம்மல் ஃபித்தா, ஆனால் வெள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பொருள், அது அந்த லோகம் ஆண்களுக்கு ஹலாலாகும். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய சமூகத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளியிலே எதையும் அவர்கள் குறிப்பிடவில்லை, வெறும் வெள்ளி ஹலால் என்றுதான் சொன்னார்கள். ஆகையால் வெள்ளியில் செய்யப்பட்ட எல்லா விஷயமும் ஹலால் அப்படி என்று சொல்லியே அவர்கள் கைகளையும் அவர்கள் கழுத்துகளையும் வெள்ளியுடைய செயின்களை கொண்டு, பிரேஸ்லெட்டை கொண்டு நிரப்புகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, ஒரு அளவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அளவுக்கு மேலே அணிவதும் ஆண்களுக்கு ஹராம். நிறைய உலமாக்களுடைய கருத்து, 4 கிராமுக்கு கீழே 4 கிராம் ஆண்களுடைய வெள்ளி இருக்கக்கூடாது. அதுவும் மோதிரம் மட்டும்தான். அல் ஹாத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுவார்கள் அரசர்களுக்கு. சில அரசர்கள் முத்திரை இல்லை என்றால் அந்த கடிதத்தை கிழித்து எறிந்து விடுவார்கள். அந்த முத்திரைக்காகவே வெள்ளியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரத்தை செய்தார்கள். அந்த மோதிரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதிவிட்டிருந்தது. அதை செய்து ரோமர்களுக்கும் மிஸ்ரீன்களுக்கும் கடிதம் அனுப்பும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முத்திரையை வைத்து அனுப்பினார். அதை கொண்டு தெரிய வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரம் அணியக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு சஹாபி இடத்திலே மஹருடைய விஷயத்தில் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலவ் ஹாத்தமம் மின் ஹதீத், இரும்பால் செய்யப்பட்ட ஒரு மோதிரமாவது உன்னிடத்திலே இருக்கிறதா, அப்படி இருந்தால் அதையாவது நீ மஹரில் கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சொன்னார், என்று அது கூட இல்லை அரசு. மோதிரம் என்பது அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அணிகலன்களாக ஆண்களுக்கு மட்டும் இருந்தது. ஆண்கள் அணிந்திருந்ததை நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய நிலையில் நாம் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அணிந்திருந்தார்கள் என்பது நிறைய ஹதீஸ்களிலும் பார்க்கிறோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய அணிகலன்கள், கையில் இருக்கக்கூடிய காப்பாக இருக்கட்டும், கையில் இருக்கக்கூடிய வளையலாக இருக்கட்டும், கையில் இருக்கக்கூடிய எந்த செயினாக இருக்கட்டும், கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணமாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லா ஹதீசுகளும் பெண்களை பற்றி பதிவாகியிருக்கிறது. பெண்கள் அணிகலன்களுடைய அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் குழந்தைக்கு, ஒரு பெண்மணி தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை கொண்டு வந்து அவரிடத்தை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அணிகலனுக்கு நீ அல்லாஹ்விடத்திலே ஜக்காத்து கொடுத்தாயா அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று கேட்டார்கள். இதற்காக ஜக்காத்து கொடுத்தீர்களா என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அஸ்ஸீனா லில் அசாபிர் லில் மர்அ, பொதுவாக சொல்லப்பட்டது உலமாக்களால் முடிவெடுத்து என்னவென்றால், நிறைய குழப்பங்கள், நிறைய ஆலோசனைகளுக்கு பிறகு, நிறைய கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு அல் ஜும்ஹூர் மொத்த உலமாக்களும் எடுத்த முடிவு என்னவென்றால், அணிகலன்கள் அணிவது தவறல்ல. யாருக்கு எது ஹலாலாக்கியிருக்கிறதோ அது அவர்கள் அணியலாம். பெண்களுக்கு என்னென்ன அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அது அனுமதி உண்டு. ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அனுமதித்தார்களோ அது அனுமதி உண்டு. அது அல்லாத விஷயங்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணியவில்லை, சஹாபாக்கள் அணியவில்லை, தாபஈன்கள் அணியவில்லை, தாபஈன்கள் அதை பின்பற்றவில்லை. ஏன் நாம் அன்பாக விரும்பக்கூடிய 4 இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய காலத்திலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு ஹதீஸும் பதிவாகவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய பழக்கம் அது இல்லை. அவர்கள் அப்படி அணிந்தது கிடையாது. அது பெண்ணுடைய ஒப்பனையாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஆண்கள் செய்தது கிடையாது. ஆகையால் எந்த ஒரு ஹதீஸும் அப்படி பதிவாகவில்லை. சாதாரண ஒரு அத்தர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய ஒப்பனைக்கான அந்த அத்தர் ஒரு ஆணின் மீது பார்த்ததுக்கு கோபப்பட்டார்கள்.
என்ன உன் மீது பெண்ணுடைய அத்தர் இருக்கிறது, இது என்ன புதிய விஷயமாக இருக்கிறது, இது பெண்களுக்கானது என்று சொல்லும் பொழுது அந்த ஆண் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நேற்று தான் திருமணமானது. இப்ப யோசிங்க, சாதாரண ஒரு அத்தர், ஒரு நறுமணம், பெண்கள் பூசக்கூடிய நறுமணம் கூட ஒரு ஆணின் மீது பட்டால் அவருடைய கரையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு அவருக்கு சலாமுடைய பதிலும் கொடுக்காமல் சொன்னார்கள், இது என்ன புதிய விஷயம், உன்னுடைய ஆடையில் பெண்ணுடைய நறுமணம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், எனக்கு நேற்று தான் திருமணமானது. யோசியுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட என்னென்ன சட்டங்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் பேணுவது மிக அவசியம். எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து விலகி இருப்பது மிகவும் அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்கின்றான், குது மா அதாக்கும் ஒரு ரசூல் ஃபன்தஹு மா நஹாக்கும் அன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கொடுத்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் ஃபன்தஹு, ஒதுங்கியிருங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை, மா நஹாக்கும் அன்ஹு, எதிலிருந்து உங்களை தடுத்தார்கள். ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், இவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும், இந்த ஆண்கள் பெண்களை ஒப்பனை கொண்டு செய்யக்கூடியவர்கள், ஆடை அணியக்கூடியவர்கள், அணிகலன் அணியக்கூடியவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். இந்த ஹதீஸ் எதை குறிக்கிறது? அவருடைய ஆடையும் அணிகலன்களையும் தான் குறிக்கிறது. அதே போல் அந்த பெண்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும். யாரெல்லாம் ஆண்களை ஒப்பனை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களும் சாபத்துக்குள்ளாகட்டும் என்று சொன்னார்கள். லஅன, பொதுவாக லஅனத் செய்வது மார்க்கத்தில் கூடாது. இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய், அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிரு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா அம்மா பஅத் فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முறித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சோற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்றும் நிலச்சுமாக என்று கூறி இன்றைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின். ஹலால் தெளிவாக இருக்கிறது, நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹராமும் தெளிவாக நம்முடைய மார்க்கத்தில் என்னவென்று விளக்க வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த காலகட்டம் எப்படி ஆகிவிட்டது என்றால், எது நமக்கு தோதுவாக இருக்கிறதோ, எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ, மேலும் எது நமக்கு விருப்பத்திற்கு உள்ளதாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஹலாலாக்கி கொள்ளக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கும். அதுபோல் எதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லையோ, எதெல்லாம் நமக்கு
பயனுள்ளதாக இல்லையோ அதையெல்லாம் ஹராமாக்கி கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் மார்க்கத்தில் அதையெல்லாம் ஹலால். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின். ஒருவர் ஒரு சமூகத்தை சார்ந்து அவர்களை பின்பற்றுகிறான் என்றால் அவன் அச்சமூகத்தை சார்ந்தவன். ஃபஹுவ மின். அதேபோல் மறுமை நெருங்கும் அந்த காலத்திலே மனிதர்கள் மாற்றவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். பெண்கள் ஆண்களைப் போல ஆவார்கள், ஆண்கள் பெண்களைப் போல ஆவார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுகிறார்கள், சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் மீது யார்? முஷப்பிஹீன பின் நிஸா மினர் ரிஜால். ஆண்களிலே யாரெல்லாம் பெண்களை போல் அவர்களுடைய ஒப்பனையாக ஆடைகளையும் அணிகலன்களையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அதுபோல் வல்முஷப்பஹாத் பிர்ரிஜால் மினன் நிஸா, அந்த பெண்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பெண்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும். யார் என்றால் ஆண்களையும் ஆண்களுடைய ஆடைகளையும் பின்பற்றக்கூடிய ஒப்பனை கொள்ளக்கூடிய அந்த பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஹுதூ ஸீனத்துக்கும் இன்த குல்லி மஸாஜித். நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இதை சிலவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அழகு என்பது இந்த இடத்திலே ஆண்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். பள்ளியில் தொழுவது அவர்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு வீடு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய அழகை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பற்றிக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஜீனா என்பது என்ன? அந்த ஜீனா என்பது உள்ளுடைய சுத்தமும் ஆடையுடைய சுத்தமும், ஆடைகளில் சிறந்த ஆடை நல்ல ஆடையும் பொருந்தும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை மக்கள் தமக்கு ஏற்ற மாதிரி, தமக்கு ஏற்றவாறு, தமக்கு பிடித்தவாறு அந்த வசனங்களுடைய அர்த்தங்களை மாற்றி அமைத்து அவர்கள் ஜீனா என்பது இங்கே அல்லாஹ் சொன்ன இந்த விஷயம் அணிகலன்களாகும். ஆண்களும் அணிகலன்கள் அணிகலாம் என்று சொல்லி மக்களை நிறையவர்கள் குழப்பித் திரிகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த ஒரு ஹதீஸும் பதிவாக இல்லை என்றால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது யாரும் அதை அணியவில்லை. அதற்காக தான் இதற்கு எதிராக எந்த ஒரு ஹதீஸும் பதிவாகவில்லை. மோதிரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உம்மு ஸலமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் வருகிறது. ஒருவர் தங்க மோதிரத்தை அணிந்து வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தங்க மோதிரத்தை பிடுங்கி தரையில் எறிந்து விட்டார். எறிந்துவிட்டு சொன்னார், நீ உன்னுடைய இந்த விரலிலே நெருப்புடைய கங்கை வைக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். உடனே இல்லை யா ரசூலல்லாஹ். அப்பொழுது எதற்காக நீ தங்க மோதிரத்தை அணிந்து கொண்டிருக்கிறாய்? அது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. உடனே அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு மக்கள் சொன்னார்கள், அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு விஷயத்துக்கு பயன்படுத்திக் கொள். அதை உருக்கி வேற ஏதாவது செஞ்சு உன்னுடைய பெண்களுக்கோ உன்னுடைய வீட்டார் பெண்களுக்கோ நீ அதை என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள். நீ பயன்படுத்தாத, தூக்கி போட்ட அந்த மோதிரத்தை எடுத்துக்கோ. அந்த சஹாபி மறுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு செய்த அந்த செயல், அவர் தூக்கி எறிந்ததை நான் எடுக்க விரும்பவில்லை என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில் 3 விதத்தை நம்முடைய உலமாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் குறிக்கிறார்கள். பொதுவாக தங்கம் வெள்ளி ஹராம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இது எந்த விஷயத்தில்?
வெசல்ஸ், பாத்திரம், அல் அவானி, ல தஷ்ரபு வலா தஅகுலு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்கள் உண்ணாதீர்கள், பருகாதீர்கள் வெள்ளியிலும் தங்கத்திலால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். அப்படி யாரெல்லாம் இங்க இடத்திலே விழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டுவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, சொர்க்கத்தில் தங்கமும் வைரமும் வைடூரியமும் வெள்ளியும் நமக்கு ஹலாலாக்கப்படும். ஆனால் இந்த உலகத்திலே ஒருவர் அதை ஹலாலாக்கி கொண்டால் உண்வதில் பருகுவதில் நாளை அது அவர்களுக்கு மஹரூமாக்கப்படும். அது ஹதீஸில் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பொதுவாக ஆணும் பெண்ணும் சரி, தங்கத்தில் செய்யப்பட்ட தட்டுகளிலும் சரி, வெள்ளியால் செய்யப்பட்ட தட்டுகளிலும் சரி, கோலைகளிலும் சரி, குடிக்கக்கூடிய பானம் அந்த கிளாஸ்களிலும் சரி, உண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது.